பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி பெண்களுக்கு பல்வேறு வகையான அவர்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. அதிலும் இந்த 3 மாதத்திற்கு சேர்த்து 2 மாதத்திற்கு முன்பாகவே சேர்த்து 5000 ரூபாயை இரவோடு இரவாக தமிழ்நாடு முழுவதும் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது என்ற விவரம் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. காலையில் 7 மணிக்கு பேங்க்ல இருந்து போன் வருது, ஐயா உங்க கணக்கில் 5000 ரூபாய் வந்து விடுது. யாருங்க 5000 ரூபாய் போட்டது? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தாங்க செலுத்தியிருக்கிறாரு, நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன செய்தி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதிர்ச்சி வைத்தேன். ஒரு இன்ப அதிர்ச்சியை நாட்டு மக்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். இவ்வளவு இடர்பாடுகள் மத்திய அரசு எந்தவித உதவியும் செய்யாத நிலையிலும் நம்ம தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி இதுவரை இல்லாத நிலையை 11.08% உயர்ந்திருக்கிறது. மத்திய அரசுடைய பொருளாதார வளர்ச்சியோடு 8% கீழே தான் இருக்கிறது. ஆக மத்திய அரசு உரிய நிதியை தராவிட்டாலும் என் மக்களுக்கு தமிழக நிதி ஆதாரத்திலிருந்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி இந்தியாவிலேயே அதிகமான பொருளாதார வளர்ச்சி கண்ட மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு தான் என்ற நிலையை நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.